ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன் இது ரெண்டையும் வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் க்ரீமியாக ஹெல்த்தியாக இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10லேருந்து ஒரு 12 முந்திரி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் நான் இப்போ போட்டிருக்கிறேன். தக்காளி இந்த அளவு நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் இந்த டைமில் 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே நல்லா கோட்டாயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவோட 1 கப் அளவு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இதோடவே ஒரு 200 கிராம் மஷ்ரூம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, மசாலாவோட நல்லா கோட்டாகிற மாதிரி. ஸ்வீட் கார்ன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால தான் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதையும் மூடி வச்சிடலாம். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஊற வச்ச முந்திரியை பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 200லேருந்து 250 ml கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் மூடி வச்சு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். இந்த டைமில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் சேர்த்துருந்த 1/2 டீஸ்பூன் உப்பே கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே உப்பு தேவையில்லை. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதான், நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் கார்ன் ரெண்டுமே சேர்த்து கிரேவி பண்ணியிருக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று வச்சு கூட நீங்கள் பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். வெஜ் குருமா பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கிரேவி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். சப்பாத்தி,
நான் கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.